தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு உச்சம் என்ன பலன்களை தரப்போகிறது? உச்சம் பெற்ற குரு பகவான் 8ஆம் இடத்திலே அக்டோபர் மாதம் தொடங்கி நவம்பர் 2வது வாரம் வரைக்கும் 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். நண்பர்களே, இந்த 8ஆம் இடம் என்பது என்ன? 8ஆம் இடம் என்பது சொத்து, 8ஆம் இடம் என்பது வறுமை, 8ஆம் இடம் என்பது வழக்கு, இதெல்லாம் 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, யாராவது ஏதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை மாட்டியிருந்தாங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும். அது எல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி வறுமை, தீராத வறுமையில் மாட்டிகிட்ருக்கோம், பிழைக்கவே வழி இல்லை சார், கையில் காசே இல்லைன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு உச்சம் பெற்றவுடன் இந்த வறுமை ஒழிகிறது. 8ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்றதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட்டு சம்பவங்கள், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள், அதெல்லாம் சரியாகும். ஆக்சிடெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால், இப்போ ரொம்ப நாள் முன்னாடி வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சு சார், வீட்டிலே தான் கிடக்கு, இந்த வண்டி ஓடினா தான் எங்களுக்கு வருமானம், ஆனால் ரிப்பேர் பண்ண காசு இல்லை, அந்த மாதிரி வண்டி ஷெட்லேயே கிடக்கு சார், எவ்வளோ பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு போன்றவர்கள்லாம் இந்த 8ஆம் இடத்து குரு பகவானால் நன்மை பெறுவார்கள். அடுத்ததாக இந்த 8ஆம் இடத்து குரு கோர்ட்டு கேஸு தொடர்ந்து பஞ்சாயத்து, நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க, எனக்கும் ஏற்று வீட்டுக்காரனுக்கு எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து சார், இந்த பஞ்சாயத்து தீர்ந்த பாடு இல்லை, யாராவது உட்கார வச்சு பேசினா தான் சரியாகும் போன்றவர்கள் இந்த குருவினால் சரியாகிறார்கள். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே பண்ணலாம். எதெல்லாம் உங்களை துன்பம் தருகின்ற, கஷ்டம் தருகின்ற, டார்ச்சர் குடைச்சல் கொடுக்குற விஷயங்களோ அது எல்லாம் சரியாயிடும். முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அவர் குரு, பிகாஸ் யுவர் தி சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான். ராசிநாதன் குரு உச்சம் பெறுகிறார். உடலில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகி விடுகிறது. கிட்னி சம்மந்தப்பட்ட, பெருங்குடல் சம்மந்தப்பட்ட, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது அத்தனையும் சரியாயிடும். ராசிநாதன் உச்சம் பெறும்போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மேல் நோக்கி எரிகின்ற தடல் போல் எண்ணம் வேண்டும், எண்ணங்கள் வான் நோக்கி உயர வேண்டும்னார். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் வான் நோக்கி உயரும்படியான விஷயங்கள் ஏற்படும். ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது ஹெல்த் மட்டுமல்ல, மனநலன் சரியாகும். நிறைய பேர் ஹெல்த்தி அப்படின்னா என்ன எடுத்துக்கிறோன்னா, உடலினுடைய ஹெல்த்தியை தான் ஹெல்த்தின்னு எடுத்துக்கிறோம். கிடையாது நண்பர்களே, மனதினுடைய ஹெல்த்தியும் சேர்த்து தான் அதில் வரும். ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா, உடலால் மனதால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா அதுதான் ஹெல்த்தி என்விரான்மெண்ட். அப்போ மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோட சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ், அன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் என் மனசை கடுமையாக பாதிச்சுது சார், அன்றைக்கி நான் ஒரு முடிவு பண்ணேன் என்று சொல்பவர்கள் நம்முடைய நிறைய பேர் இருக்காங்க. அன்றைக்கி நான் ஒரு முடிவு பண்ணேன், இனி இது ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன், அதை நோக்கி பிரயாணித்தேன், இப்போ என் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை.